ஆக இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும். எப்படி செலுத்த முடியும்? இந்த கடனை வாங்கிட்டாங்க, இன்னைக்கு அரசாங்கம் திருப்பி செலுத்த வேணும். செலுத்தாவிட்டால் இன்றைக்கு மீண்டும் கடன் கிடைக்காது. எந்த திட்டமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட முடியாது. அப்போ வரி போட்டு தான் மக்களிடத்தில் வசூல் செய்து இந்த கடனை அடைக்க முடியும். சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகராட்சி, இது மாநகராட்சியா இருக்குது. மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. 100% வீட்டு வரி உயர்வு. ஒவ்வொரு ஆண்டும் 6% வீட்டு வரி உயர்வு. கடைக்கு 150% வரி உயர்வு. ஒவ்வொரு வருஷமும் 6% என்றால் 9% உயர்வு. போன ஆண்டு உயர்த்தினாங்க. இப்போ இந்த ஆண்டு வீட்டுக்கு 106% உயர்வு, கடைக்கு 189% உயர்வு. அப்புறம் குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான்.